கோப்பியம் உண்மையும் பின்னணியும். சமீப காலங்களாக போதை வஸ்துக்களின் புழக்கமும் நடமாட்டமும் அதிகரித்திருப்பது சமூகத்தில் பல்வேறு சீர்கேடுகளுக்கு வழிவகுத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி தங்களுடைய உயிரையும் வாழ்க்கையையும் இழந்து வருகின்றனர் என்பதை உணர்த்தும் விதமாக திருச்சியில் லாட்ஜில் நண்பர்களுடன் போதை ஊசி செலுத்திய இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தையும், சேலத்தில் பல லட்சம் மதிப்புடைய போதை வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றியும் இப்போது பார்ப்போம். திருச்சி அரியமங்கலத்தில் 19 வயது இளைஞர்களான சதாம் உசேனும் ஷேக் அப்துல்லாவும் கடந்த திங்கட்கிழமை மதியம் சுமார் 1 மணியளவில் திருச்சி ஜங்ஷன் பகுதியில் உள்ள ஒரு லாட்ஜில் இருந்து மயங்கிய நிலையில் இருந்த 18 வயது இளம்பெண்ணை மீட்டு ஆட்டோங்குளம் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இளம்பெண்ணை மருத்துவர்கள் சோதித்தபோது சுயநினைவற்ற நிலையில் இருந்ததை தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உடனடியாக இதுகுறித்து போலீசாருக்கும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் மருத்துவமனைக்கு வந்த கண்டோன்மெண்ட் காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மூவரும் தங்கியிருந்த லாட்ஜ் அறையில் சோதனை நடத்தினர். அப்போது போலீசாரை அதிர்ந்து போகும் வகையில் அவர்கள் தங்கியிருந்த அறையில் இருந்து சுமார் 70க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள், ஒரு சிரஞ்ச், மாத்திரை கலக்கப்பட்ட நீருடன் கூடிய 2 டீ கப்புகள் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். அதனால் அங்கு ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்த போலீசார் இவர்களுக்கு எப்படி இந்த போதை மாத்திரைகள் கிடைத்தது என்பது குறித்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த யாஸ்மினின் தாய் சகிலா பேகம் என்பவர் அந்த பகுதியில் போதை மாத்திரைகளை வாங்கி விற்று வரும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. அதனால் அவரிடமிருந்தே இந்த மாத்திரைகளை எடுத்து வந்த யாஸ்மின் அவரது நண்பரான சதாம் உசேனை அழைத்துக் கொண்டு கடந்த சனிக்கிழமை இரவு 9:30 மணி அளவில் திருச்சி ஜங்ஷன் அருகில் உள்ள லாட்ஜில் அறை எடுத்து தங்கியுள்ளார். பின்னர் சதாம் உசேன் போன் செய்து அவருடைய நண்பரான ஷேக் அப்துல்லாவை வரவழைத்துள்ளார். பின்னர் அங்கு வந்த ஷேக் அப்துல்லா, சதாம் உசேன் மற்றும் யாஸ்மின் ஆகிய மூவரும் சேர்ந்து போதை மாத்திரைகளை தண்ணீரில் கரைத்து ஊசி மூலம் உடலுக்குள் செலுத்தியுள்ளனர். அதில் அதிகப்படியான போதை ஏறிய யாஸ்மின் திடீரென மயக்கமடைந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மயக்க நிலையில் இருந்த சதாம் உசேனும் ஷேக் அப்துல்லாவும் சேர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோதுதான் யாஸ்மின் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போதை மாத்திரை வைத்திருந்தது மற்றும் பயன்படுத்தியதற்காக இருவரையும் கைது செய்த போலீசார் யாஸ்மினின் தாயிடம் போதை மாத்திரைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாநகரம் தாதகாப்பட்டி மேட்டுத்தெருவில் மேகலா என்ற 48 வயதானவர் போதை மாத்திரைகளை விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அன்னதானப்பட்டி காவல்துறையினர் மேகலா வீட்டிற்கு சென்று சோதனை செய்தனர். அப்போது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பல்வேறு தயாரிப்பு நிறுவனங்களைச் சேர்ந்த 6.82 லட்சம் மதிப்பிலான சுமார் 1.45 லட்சம் மாத்திரைகளை கைப்பற்றிய காவல்துறையினர் மேலும் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்தி விற்பனை செய்த குற்றத்திற்காக கைது செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது கணவர் கண்ணன் என்பவரை கடந்த 15 நாட்களுக்கு முன்புதான் தாரமங்கலம் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்ததாக காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் தனது குடும்ப வருமானத்திற்காக பணம் இல்லாததாலும் ஜெயிலில் உள்ள தனது கணவரை ஜாமீனில் வெளியே எடுக்க பணம் தேவை என்பதால் தன் கணவன் வாங்கி வைத்திருந்த போதை மாத்திரைகளை தெரிந்தவர்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து போதை மாத்திரைகளை கைப்பற்றிய போலீசார் மேகலாவையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரம் சமூகத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.